ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இறால் மீன் தூக்க வைக்கிறதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இறால் மீனெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இறால் மீன் வந்து இது 100 கால் கிலோ 100 சொன்னாங்க. மீன் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை கூட படிக்கிற பிள்ளையோட அப்பா வந்து மீன் கடை வச்சுருக்காங்க. அந்த பிள்ளை வந்து மீன் நல்ல மீனாக இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுவாள். அன்றைக்கி அவள் தான் ஃபோன் பண்ணி எடி இறால் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. இவளும் உடனே போயிட்டா மீன் வாங்குறதுக்கு. 100 கொடுத்துட்டு கால் கிலோ மீன் அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீனும் போட்டு கொடுத்தாங்க. அதை கொண்டுட்டு வந்து அதெல்லாம் உடனே நானே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஜாமான் மல்லிப்பொடி, வத்தல் பொடி, கொஞ்சம் கறி மசாலா பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் 2 பல்லாரி, ஒரு தக்காளி, எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி பல்லாரி போட்டு கிண்டுன்னு கிண்டி அது கூடவே கொஞ்சம் வதங்கினோடனே கொஞ்சம் தக்காளியும் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் அது கூடவே போட்டு கொட்டி நல்லா கிண்டுன்னு நல்லா கிளறிட்டு அது கூட நம்ம கழுவி வச்சுருந்த இறால் மீனையும் போட்டு அதையும் நல்லா கிண்டி அது கிண்டும் போதே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சாச்சு. எப்பவும் சீக்கிரம் சாப்பிடும். அவ்வளோ நேரம் பசி இல்லாமல் காலையிலேருந்து சாப்பாடு வேண்டான்னு சொன்னவா இறால் மீன் கறி வச்சோடனே எனக்கு வயிறு பசிக்கு சாப்பாடை தாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டேன். நாங்களும் கறியை வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். அவள் இதில் பொரிச்சு தாங்கம்மா, மீன் நல்லா பெருசாக இருக்குது பொரிச்சு தாங்கன்னு கேட்டால். அதில் பொரிச்சா பத்தாதுமா, நம்ம அந்த தொக்கை வச்சு சாப்பிட்லாம், அது தொக்கில் இருக்கிற கிரேவியை போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொக்கை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.